வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி ஆதாரப்பூர்வமாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தை பார்க்குறாரு, எதன் அடிப்படையில் இந்த பலன்கள் வரப்போகுதுன்ட்டு உங்களுக்கு புரியும்படியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பதிவு பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேனுங்க. இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 240 டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய ராசியில், குரு பகவானுடைய லக்னத்தில், கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு பகவானுடைய பார்வையிலையும் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஏன்னா லக்னம் ராசி உடல் உசுறு இது ரெண்டுத்துக்கும் அதிபதியாக குரு பகவான் வராரு. அந்த குரு பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. மிதுன ராசி நண்பர்களுக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா மாதத்துக்கு நாயகனாக யார் வராரு அப்படின்னு, இந்த மாதத்துக்கு நாயகன் அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் நம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் இருக்கிறாரு. அப்போது நம்மளுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அந்த புதன் குரு பகவானோட சேர்ந்துருக்கார். வக்ரத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதம் 2 டிகிரியில் புதனும், 23 டிகிரியில் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதுபோக மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் கன்னி ராசியில் 171 டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் கேது பகவான் இருப்பார். அதுபோக கும்பராசியில் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில் செவ்வாய் இருப்பார். 319 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் அதாவது சனி பகவான் இருப்பா. அப்படி மிதுன ராசிக்கு 9வது பாவகம். நான் முதல்ல குரு 9வது பாவகத்தில் இருக்காருன்னு சொன்னேன். இல்லை, 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் 11வது பாவகத்தில் குரு இருக்கார். அதுதான் சரியான வார்த்தை. அப்போ 10ல் சூரியன், சுக்கிரன், ராகு. மிகப்பெரிய ஹைலைட் இதுவும் ஒன்று. பொதுவாகவே நம்ம ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரு தருணம். அதுவும் நம்மளுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில், ரேவதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 343 டிகிரியில் சூரிய பகவான் இருக்கார். நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் அல்லது ஒரு சலுகைகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் வரத்துக்கும், அரசியலில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழல் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். அதுபோக மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியும் புதனாக வராரு இல்லைங்களா? நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ளார வாகன யோகம் இருக்குது. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு வாகனம் எடுப்பீங்க அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் ஏப்ரல் 1 இருந்து ஏப்ரல் 13 தேதிக்குள்ளார நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், ஒரு வாகன யோகம் இருக்குது. வாகன யோகம் மட்டும் கிடையாது, ஒரு சில நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசலுக்கு அட்வான்ஸு கொடுத்துருப்பீங்க. சார், வண்டி வாகனம் வாங்குறது ஒரு புறம் இருக்கட்டும், வீடு வாசல் வாங்குறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், மனுஷனுக்கு நிம்மதி தேவை, அதையே இல்லாமல் இருக்கிறேன் சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், முதல்ல அதுக்கு வழி சொல்லுங்கள் சார். இப்படி சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களும் இருக்க தானே செய்கிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10வது பாவகத்தில் ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவம் பார்க்குறது சிறப்பு. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது. ஏதோ ஒரு வகையில் இந்த நிமிஷம் வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா வர்ற ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 13 வரை நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. திடீர்னு வானத்திலேருந்து நமக்கு கொட்ட போகுதா கோயை பிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்பட போகுது. உழைப்புன்ற விதையை நம்ம விதைக்கும் பொழுது தான் உயர்வுன்ற ஒரு விருட்சம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏப்ரல் 1 ஏப்ரல் 13 தேதி வரை ஏன் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு நீங்கள் வருவீங்க.
ஏன் நம்மளால் முடியாதா, நம்மளால் செய்ய முடியாதா, செஞ்சு விடலாமே, ஆகிறது பார்க்கட்டுமே, எப்பயுமே அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மிதுன ராசி நண்பர்கள். ஒருத்தர்கிட்ட போய் சந்தேகம் கேட்குறதோ இல்லை நம்மளால் முடியாதுன்ட்டு ஒரு இடத்துல உட்காடுறதோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் 1000 பேர் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்தவங்க தான் இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் 1 ஏப்ரல் 13 வரை. மிதுனராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரியன் தகரிய ஸ்தானாதிபதியாக வருவார். அதே மாதிரி சகோதர ஸ்தானாதிபதியாக வருவார். அப்போது அந்த சூரியன் நமக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு, நம்ம ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய செயலெல்லாம் சரியாக போகுது. யோசனைகள் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ட்டு 2 மனசாக இருக்குது பாருங்கள். நல்ல விதமாக தான் செஞ்சு முடிப்போம், ஆனாலும் இது முடியாத போல் இருக்குதே அப்படின்னு எல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் 100% அந்த சங்கடங்கள் சரியாகி போயிடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, அக்கா தங்கச்சிக்கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாயிடும். கூட பிறந்த பொறுப்புக்கிட்ட நான் பேசி 10 வருஷம் ஆகுதுங்க, 4 வருஷம் ஆகுதுங்க, கருத்து வேறுபாடாக இருக்குதுன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக சரியாயிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக ராசிக்கு 10 குடைய கிரகம், அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11வது பாவகத்தில் இருக்கிற முதலிய சொன்னேன். 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் பிதிரு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கு. இப்போ இந்த தருணம் என்ன புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு நல்ல தருணம். இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனைகளில் ஒரு 7 நாள் இருக்க போகிறார். அதனால் உங்களுக்கு புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதுவும் ஏப்ரல் 1 ஏப்ரல் 7 வரை மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான நேரம். புத்திர வளர்ச்சிக்கு உண்மையிலேயே ஒரு சாதகமான நேரம். அதுபோக ஏப்ரல் 13 ஏப்ரல் 26 வரை அசுவினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சரஸ்வதி பிறந்த நட்சத்திரத்தில் நமக்கு சூரிய பகவான் வராரு. அப்போது நம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் உச்சமாகிறார். அதாவது தகரிய ஸ்தானாதிபதி உச்சமாகிறார். நீச்சம் அடைஞ்சாதானுங்க நமக்கு கவலை. உச்சத்தில் இருக்கும்போது 100% அது சாதகமான பலன்கள் தான் கொடுத்தாகணும். அப்போது உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் மேஷத்தில் சூரிய பகவான் உச்சமாகி குரு பகவானோட சேர்றார். அப்போது தொழில் ஸ்தானத்தில் முதல்ல சூரியன் இருக்கார். அதன் பிறகு தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்றார். சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்குன்னா ஏப்ரல் 13 ஏப்ரல் மாதம் 26 வரை 100% கண்ணு மூடிட்டு செய்யலாம். கண்ணு மூடிட்டு செய்யலாம்னா எல்லா தொழிலும் செஞ்சிட முடியுமா? நம்ம ஜாதகத்துக்கு எது பொருந்தும், ஜாதகத்துக்கு பொருந்துறது ஜாதக ரீதியாக இந்த நேரத்தில் செய்யலாமா? ஏன்னா கோச்சார பலன்கள் நானும் இல்லை, எந்த ஒரு ஜோதிடர் எவ்வளோ தான் ஆதாரம் வச்சு பேசினாலும் இது மிதுன ராசிக்கு உண்டான பலனை தவிர மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு எந்த ஜோசிகாரனுக்கும் தெரியாது. அப்போது கோச்சார் பலன்கள் சூப்பராக இருக்குது. சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம், அற்புதமான நேரம் கூட உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரியா? ஆனால் சுய தொழில் செய்கிறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் 100% மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 13 ஏப்ரல் 26 வரைக்கும் அருமையாக இருக்கும். ஏப்ரல் 13 ஏப்ரல் 26 வரை பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றது, பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றது, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. ஏப்ரல் 13 சூரிய பகவான் அசுவினி நட்சத்திரத்தில் வராரு. 0 டிகிரியிலிருந்து 13 டிகிரிக்கு வராரு. அப்போது அசுவினி நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதத்தில் சூரியன் கடந்து வந்த தூரம், வர ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா அந்த கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கார். 4வது பாவகத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கார். சூரியன் கேது பகவானுடைய நட்சத்திரம் வாங்குகிற நேரம், அதாவது ஏப்ரல் 13 ஏப்ரல் 26 வரை மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் அரச மரத்தடி விநாயகர் கோவில். அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது 100% சாதகத்தை கொடுக்கும். அது முயற்சி பண்ணுங்க. அப்போது
ஏப்ரல் மாதம் 26க்கு மேற்கொண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை அந்த 4 நாட்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க சூரியன் அந்த 4 நாட்களில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தை வரார். விரயஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 7 நாள் புத்திர பாக்கியத்துக்கு உகந்த நேரம்னு சொன்னனுங்க. அதே மாதிரி பிறகு ஒரு 4 நாள் புத்திர பாக்கியத்துக்கு உகந்த நேரம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதத்துக்கு வராரு. அப்போது ஏப்ரல் 26லிருந்து ஏப்ரல் 26, 27, 28, 29, 30 கிட்டத்தட்ட 4 நாள் தான் வரும் நமக்கு. 26 ஏன் சேர்க்கணும், 27லேருந்து 4 நாள். அப்போ அந்த 4 நாளில் மீண்டும் புத்திர வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நேரம். திருமணமாகி 13 வருஷம் ஆகுது, 14 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை சார். நிறைய மருத்துவமெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய பரிகாரங்களும் செய்திருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா இந்த ஏப்ரல் 26க்கு மேலே ஏப்ரல் 30க்குள்ளார குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம், பூர்வீகத்திலிருந்து வெளியே வரத்துக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா பூர்வீக சொத்தில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இடமாற்றங்கள் ஆகணுன்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். இடமாற்றங்கள் ஆகியிருக்க முடியாது, ஆகவும் முடியாது. இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இடமாற்றங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக மண்மனையில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். வழக்கு இருக்குதுங்க மண்ணில், நான் வாங்கின மண்ணில் வழக்கு இருக்குது, இல்லை எங்கள் அப்பா வாங்கின மண்ணில் வழக்கு இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் உட்காந்து பேசுகிறதன் மூலமாக கண்டிப்பாக இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். பொதுவாக மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நமக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் வருது. பயன்படுத்திக்கோங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி எந்த நேரத்தில் எந்த வேலைகள் செய்தால் சரி வருமோ அதை பார்த்து செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன்னு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.